+2 மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நீங்க சந்திக்க போறது உங்களுடைய 12ஆம் வகுப்பு தேர்வு. 12 வருஷங்கள் நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை போக்குற அந்த குறிஞ்சி மலர் மாதிரி உங்களுடைய கல்வி படிப்பு. இந்த டைம்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நாளைக்கு எக்ஸாம்ல முதல்ல பயத்திலிருந்து வெளியே வந்து எக்ஸாமை செலிப்ரேட் பண்ணுங்க. தேர்வு வந்து கொண்டாடணும். நீங்க எப்படி தாமு சார் எப்படி தேர்வை கொண்டாடுறது, பயந்து போயிருக்கிறமே. எதுக்கு பயம்? எக்ஸாம் நீங்க எழுதலையே. எக்ஸாம் யாருக்கு? டீச்சர்ஸ்க்கு தானே கண்ணு நடக்குது. எங்க இருக்கிற டீச்சருக்கு? உங்களுக்கு உள்ள இருக்கிற டீச்சருக்கு நடக்குது. உங்களுக்கு உள்ள இருக்கிற அத்தனை டீச்சரையும் எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டு போயிடுங்க. சூட்சும வடிவத்தில் எல்லா டீச்சரையும் உள்ள உட்காந்துருக்காங்க இல்லையா, உள்ள கூட்டிட்டு போயிடுங்க. எப்போ வருவாங்க அத்தனை டீச்சரும்? உங்களுடைய அன்பு அந்த டீச்சர்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய அன்பான அந்த கருணை, அந்த ஆசிரியர் மேல பக்தி இருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நாளை காலையில நீங்க சாமி கும்பிடும் போது உங்களுடைய மத வழக்கப்படி உங்க கடவுள் நீங்க எப்படி கும்பிடுவீங்களோ அப்படி உட்கார்ந்து உங்க அத்தனை டீச்சரும் கண் முன்னாடி கொண்டு வந்து தேங்க் பண்ணுங்க. ஏன்னா கிராட்டிடியூட் தான் ஆட்டிடியூட்ல பெஸ்ட் ஆட்டிடியூட். கிராட்டிடியூட் தேங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய கனவு நீங்க 1ஆம் வகுப்புல இந்த குழந்தைய அவங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்கல்ல, அந்த கனவு அப்படியே 12 வருஷம் அவங்களுடைய அந்த கனவானது இப்ப நிறைவேற போகுது. கண்டிப்பா நிறைவேறும். நீங்க யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. எத்தனை பேருடைய கனவு? அப்பா அம்மா கனவு, டீச்சருடைய கனவு, உங்க நண்பருடைய கனவு, உங்க குடும்பத்தில் இருக்கிற உறவினுடைய கனவு, உங்களுடைய கனவு, டாக்டர் கலாம் ஐயாவுடைய கனவு, இவ்வளவு பெரிய கனவு வந்து நிறைவேற போகுது. சோ நாளை காலையில கிளம்பும் போது அம்மா அப்பா கிட்ட பிளெஸிங் வாங்கிக்கங்க. அம்மா அப்பா ஒருவேளை அம்மா தவறி போயிருக்கலாம், அப்பா தவறி போயிருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, அவங்க போட்டோ முன்னாடி நின்று நல்ல கண்ணை மூடி அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி நினைச்சு பிளெஸிங் வாங்கிக்கங்க. டீச்சர்ஸ்க்கு நேர்ல பார்க்க டீச்சர்ஸ்கிட்ட போய் பிளெஸிங் வாங்கிக்கங்க. 12 வகுப்பு ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமா வெளிப்பட போற அந்த எக்ஸாம் தான், போர்டு எக்ஸாம் தான் 12th எக்ஸாமினேஷன். இதான் கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன். இதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிடுவீங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து விரதம், வாட்ஸ்அப் விரதம், டிவி விரதம், யூடியூப் விரதம், இன்ஸ்டாகிராம் விரதம், பேஸ்புக் விரதம், சினிமா விரதம், டிவி சீரியல் விரதம். இந்த விரதம் எல்லாம் இருந்து நீங்க அமைதியா பயணம் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.